இலங்கையில ஒரே நாள்ல ஒரே நேரத்தில் 3 முக்கிய சிறைச்சாலைகள்ல சிறை கலவரமானது நடந்திருக்கின்றது. அது மட்டுமில்லை, யாழ்ப்பாண சிறைச்சாலைக்கும் பாதுகாப்பானது பல மடங்கு அதிகரிக்கப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இன்றைக்கு இந்த வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போறோம்னு சொன்னால், இலங்கையில் இந்த சிறை கலவரங்கள் ஏன் நடைபெறுகின்றது அல்லது நடத்தப்படுகின்றது, இந்த சிறை கலவரங்களுக்கு பின்னால் இருக்கிற அரசியல்வாதிகள் என்ன, இந்த சிறை கலவரத்துக்கு பின்னால் இருக்கிற திட்டங்கள் என்ன என்பது தொடர்பான நிறைய விஷயங்களை இன்றைக்கு இந்த வீடியோவில் நாங்கள் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ரைட், நேற்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி நேற்றைய தினம் பார்த்தோம்னு சொன்னால், கொழும்பு புதிய மேகசின் சிறைச்சாலையில் சிறை கலவரமானது பதிவாகி இருக்குது நேற்றைய தினம் இரவு. பிறகு இன்றைக்கு காலையில் பார்த்தோம்னு சொன்னால், ரத்தினபுரி குறிப்பிட்ட சிறைச்சாலையில் சிறை கலவரம் பதிவாகி இருக்கின்றது. அதற்கு பிறகு நீர்கொழும்பு பல்லன்சேன சிறைச்சாலையில் சிறை கலவரமானது பதிவாகி இருக்கின்றது. இந்த 3 சிறைச்சாலைகளும் பார்த்தோம்னு சொன்னால் அடுக்கடுக்காக ஒரே நாளில் நடந்திருக்குது. இதற்கு பிறகு இப்போ தற்பொழுது பார்த்தோம்னு சொன்னால், யாழ்ப்பாண சிறைச்சாலையில் பாதுகாப்பு பல மடங்கு அதிகரிக்கப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த புதிய மேகசின் சிறைச்சாலையில் நேற்று தினம் என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், இந்த சிறைச்சாலைக்குள்ளே இருந்து ஒரு போதைப்பொருள் பொதி ஒன்றை போலீசார் எடுத்திருக்காங்க. இது தொடர்பாக ஒரு நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த போதைப்பொருள் பொதியினை போலீசார் எடுத்ததுக்கு பிற்பாடு சிறை கைதிகள் கொஞ்சம் கோபமாக செயற்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் 40 பேர் கொண்ட சிறை கைதிகள் 40 பேர் கொண்ட ஒரு குழு போலீசாரோடு மோதி இருக்கிறார்கள். இந்த மோதலை கட்டுப்படுத்துவதற்காக பார்த்தோம்னு சொன்னால், விசேட அதிரடி படையினரும் சிறை காவலாளிகள் சிறைச்சாலை அதிகாரிகள் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த மோதலில் பார்த்தோம்னா 11 கைதிகள் காயமடைந்திருக்கிறார்கள். அதுல ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். இதற்கு பிறகு பார்த்தோம்னு சொன்னா, இந்த நிலைமையானது கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. இதற்கு பிறகு ரத்தினபுரி குறிப்பிட்ட சிறைச்சாலையிலும் பார்த்தோம்னு சொன்னா, சிறை கைதிகளுக்கு இடையில மோதல் ஏற்பட்டிருக்கின்றது. இந்த மோதல பார்த்தோம்னா 2 கைதிகள் உயிரிழந்திருக்கிறார்கள். பலர் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுவார்கள். இந்த சிறைச்சாலை கலவரம் கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. தற்பொழுது பார்த்தோம்னு சொன்னா, நீர்கொழும்பு பல்லன்சேன சிறைச்சாலையிலும் கலவரமானது வெடிச்சிருக்கின்றது. அந்த கைதிகள் கூரலுக்கு மேலே போராடி வருகிறார்கள். சிறைச்சாலையினுடைய மதில்களை உடைக்கிறார்கள். போலீசார் மீது கற்களை வீசுகிறார்கள். இது போன்ற காட்சிகளை நாங்கள் சமூக வலைதளத்தினூடாகவும் செய்தித்தளங்களோட பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கின்றது. இந்த சிறைச்சாலை கலவரங்கள் அடுக்கடுக்காக நடந்து கொண்டிருக்கிற பட்சத்தில் தற்பொழுது பார்த்தோம்னு சொன்னா, யாழ்ப்பாண சிறைச்சாலையை சுற்றி போலீசாரும் விசேட அதிரடி படையினரும் இராணுவத்தினரும் பலத்த பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்கிறார்கள். இந்த சிறைச்சாலையில் இருக்கிற இரும்பு கம்பிகள், பலகைகள் போன்ற விஷயங்கள் எல்லாம் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்படுகின்றது. ஏன்னு சொன்னா, ஒருவேளை அங்க பிரச்சனை ஏற்பட்டால் இவற்றை ஆயுதமாக பயன்படுத்தக்கூடும் என்பதனால இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்படுகின்றது. இந்த நீர்கொழும்பு பல்லன்சேன சிறைச்சாலையில் ஏற்பட்டிருக்கின்ற கலவரமானது இன்னும் கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்படவில்லை. அங்கு இன்னும் நிலைமை பதட்டமான சூழ்நிலையாக இருக்கின்றது. இந்த நீர்கொழும்பு பல்லன்சேன சிறைச்சாலையில் பார்த்தோம்னு சொன்னா, ஏற்கனவே பார்த்தோம்னு சொன்னா, இந்த மகர சிறைச்சாலையில் ஏற்பட்ட சிறை கலவரத்துக்கு பிறகு அங்கே இந்த நிறைய கைதிகள் இங்க மாற்றப்பட்டிருக்கிறார்கள். அந்த மாற்றப்பட்ட கைதிகளால தான் இங்கு கலவரம் ஏற்படுத்தப்பட்டிருக்கும் சொல்லி தற்பொழுது போலீசாருக்கு சந்தேகம் எழுந்திருக்கின்றது. ஆனால் இன்னும் அந்த கைதிகளால் தான் இந்த கலவரமானது தற்பொழுது நடத்தப்படுகின்றது என்பதற்கான உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் இல்லை. ஆனால் அந்த கைதிகளால் தான் இந்த கலவரங்கள் நடத்தப்படுகிறது சொல்லி தற்பொழுது சந்தேகம் எழுந்திருக்கின்றது. இலங்கையில இப்படி ஒரே நாளில் அடுக்கடுக்காக சிறை கலவரங்கள் நடத்தப்படுவதனால இலங்கை ஜனாதிபதி சிறை நிர்வாகத்துடன் தொடர்புடைய அனைத்து தரப்பினரையும் கூப்பிட்டு ஒரு அவசரமான ஒரு கூட்டம் நடத்துறதுக்கு உத்தரவிட்டிருக்கின்றேன். பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால் அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசும்போது ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கிறேன். அது என்னன்னு சொன்னா, சிறைகளை குழப்புவதற்காக ஒரு சதி திட்டம் ஒன்று தீட்டப்பட்டிருப்பதாகும். அதாவது இலங்கையில் இருக்கிற சிறைச்சாலையில் இருக்கிற சிறை கைதிகளை குழப்பி அங்கு பெரிய கலவரங்களை ஏற்படுத்துவதற்காக மிகப்பெரிய ஒரு சதி திட்டம் ஒன்று தீட்டப்பட்டிருப்பதாகவும், அது தொடர்பான முழுமையான விசாரணைகள் தற்பொழுது நடைபெற்று வருவதாகவும், இந்த விசாரணைகள் நடந்து முடிந்த பிற்பாடே இது தொடர்பான தகவல்கள் சொல்ல முடியும் என்று சொல்லி பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறார். அதே நேரம் பார்த்தோம்னு சொன்னா, நீதி அமைச்சர் இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கிறார். அதாவது என்னன்னு சொன்னா, இந்த அரசாங்கமானது இந்த போதைப் பொருட்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கைகள் எடுப்பதனாலையும், இந்த சிறை கைதிகள் மத்தியில் இந்த போதைப் பொருட்களை தடுக்கிற வேலையை செய்யறதாலையும், சிறை கைதிகளுக்கு போதைப் பொருள் செல்கின்ற வலை அமைப்புகள் தடுக்கப்பட்டதனாலையும் இந்த சிறை கைதிகள் இவ்வாறான எதிர்வினையை ஆற்றுகிறார்கள் சொல்லி நீதி அமைச்சர் தெரிவிச்சிருக்கிறார். நாட்டில் தற்பொழுது பார்த்தோம்னு சொன்னா,
அனைத்து சிறைச்சாலையிலுமே வந்து பாதுகாப்பு பல மடங்கு அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. போலீசார், STF முப்படையினருமே வந்து இந்த பாதுகாப்பு நடவடிக்கையில் வந்து ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். இந்த சிறை கலவரத்துக்கு பின்னால ஏதாவது ஒரு அரசியல்வாதியோ அல்லது மிகப்பெரிய ஒரு அரசியல் காரணமோ இருக்குமான்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி வந்து தற்பொழுது எழுந்திருக்கின்றது. இந்த கேள்விகளுக்கு தொடர்பாக நாம பார்த்தோம்னு சொன்னா சமூக வலைதளங்கள்ல நிறைய மக்களினுடைய கருத்துக்கள் வந்து இந்த ராஜபக்ஷக்களின் பக்கம் வந்து திரும்பி இருக்குன்னு சொல்லலாம். இந்த இலங்கையில நடக்கின்ற இந்த சிறை கலவரங்கள், இலங்கையில ஒரே நாளில் நடந்திருக்கின்ற இந்த சிறை கலவரங்கள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. இந்த சிறை கலவரத்துக்கு பின்னால் உண்மையிலேயே வந்து அரசாங்கம் இந்த போதைப் பொருட்களை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்ததுனால இந்த கைதிகள் வந்து அதற்கு எதிர்வினை ஆற்றுகிறார்களா, அல்லது ஏதேனும் மிகப்பெரிய ஒரு அரசியல் சதி திட்டமானது இந்த சிறை கலவரங்களுக்கு பின்னால் இருக்கின்றதா, அல்லது உண்மையிலேயே வந்து இந்த ராஜபக்ஷக்கள் தான் இந்த சிறை கலவரத்துக்கு பின்னால் இருக்கிறார்களா என்பது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.